அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் 111 114 வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி. பிரிவுற்று அறியா பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி. இதுதான் அந்த 4 வரிகள். முதல் 2 வரிகள் எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மை அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி. போன வரிகளில் பார்த்தோம், தாயை காட்டிலும் இனிய பெரிய தயவுடைய அருட்பெரும் ஜோதின்னு சொன்னார். மேலும் அவர் எண்ணிய எண்ணம், அதாவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்று அவர் எண்ணிய எண்ணத்தை எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி போன பாட்டில் பார்த்தோம். இந்த பாட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அம்மையும் அப்பனுமாக விளங்கி ஒரு சன நேரம் கூட அவரை விட்டு பிரியாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமாய் அருளும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாரு. அதுக்கு அவரே சிறப்பாக ஒரு திருவருட் பாட்டு பாடியிருக்கிறாரு. அந்த பாடல் வரிகளே சான்று. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அவருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அருளை கொடுத்தார் அப்படின்றதுக்கு சிறப்பாக அவரே பாடியிருக்கிறாரு. அதை பாடுறேன். அதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள 2 வரிகளுக்கு விளக்கத்தை பார்ப்போம். அருட்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம், இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம், எண்ணிய நான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம், தெருட்பாடல் உவந்தெனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லா தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம், மலரடி என் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாக கலந்து இனிக்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக எனை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். எங்கே விளங்குகின்ற தெய்வமா? சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்ன்றார். நம்ம வேறு எதையும் நினச்சி போயிடும் அப்படின்ட்டு தான் தெளிவாக போடுறார். சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அந்த தெய்வம் எப்படி இருக்குதாமா? தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனது அமர்ந்த தெய்வம். பாருங்கள் எப்படி எழுதியிருக்காரு பாருங்கள். இதுலேயே நம்ம அப்படியே பாருங்கள், அவர் சொன்னது எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியாது அம்மையும் அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி அப்படின்றார். தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறது வேறு யாரும் இல்லை, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். அவரை விட்டு சன நேரம் கூட பிரியலையாமா. அதைத்தான் இங்கே பதிவு பண்ணுறார். சரி, இப்போ நம்ம மீதி உள்ள 2 பாட்டுகளுக்கான வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். பிரிவுற்று அறியா பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி. போன பாட்டில் சொன்னார், என்னைய வந்து அவர் பிரியாமல் அம்மையும் அப்பனமாக இருந்து அருளை கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னார். இந்த பாட்டில் வந்து
அவர் ஏன் பிரிய மாட்டார் அப்படின்றதுக்கு இங்கே சொல்கிறார். அவர் ஏன் பிரிய மாட்டார்ன்றதுக்கு விளக்கம் கொடுக்குறார். அதாவது அறிவுக்கு அறிவாக இந்த அருட்பெரும் ஜோதி தெய்வம் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெரும் பொருளாக இருக்குதாமா. அந்த பொருளுக்கு பிரிவு என்பதே தெரியாது அப்படின்றது. பிரிவு என்பதை அறியாத பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி. எது அறிவுக்கு அறிவாக இருக்குது? அந்த ஒரு பெரும் பொருள். அந்த பெரும் பொருள்னால் என்னன்னு சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமானே சன்மார்க்கத்தையே தயை மார்க்கம்னு சொல்கிறார். தயவு தான் அவரை ஏறா நிலைமிசை ஏற்றியது அப்படின்றாரு. நிறைய இடங்களில் அவர் பதிவு பண்ணுறாரு, கருணையும் சிவமும் ஒன்று, அதுதான் பெரும் பொருள்னே சொல்கிறார். ஒரு 4 பாடல்களில் இந்த கருணையும் சிவத்தையும் தான் பெரும் பொருள்னு சொல்கிறார். இங்கேயும் நம்ம அப்படியே அர்த்தம் எடுத்தோம்னா, பிரிவுற்று அறியாய் அப்படின்னா பிரிவு என்பதே அறியாத பெரும் பொருளாய் கருணையும் சிவமுமாக என் அறிவுக்கு அறிவுகள் இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. அதாவது அறிவுக்கு அறிவாய் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் நம்ம இங்கே பொருள் எடுக்கணும். அந்த 4 பாடல்களையும் நான் படிக்கும்போது அந்த பெரும் பொருள்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, கருணையும் சிவமும். அது ரெண்டும் தான் பெரும் பொருள். எப்போவெல்லாம் நம்ம தயவோடு இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன ஆகிறோம்? சிவமாகி இருக்கிறோம், கடவுளாக இருக்கிறோம். அதுதான் தயவு தான். அவர் சொல்கிற அந்த ஏறா நிலைமிசை ஏற்றியது எனக்கு தயவு அப்படின்றதுக்கு இந்த பாடல் வரிகளே சாட்சி. இப்போ அந்த 4 வரிகளை நான் 4 பாடல்களை படிக்கிறேன். நமக்கு இன்னும் தெளிவாக கருணையே சிவம் அப்படின்றது விளக்கமாகும். இது எங்கே இருக்குன்னா, உரைநடை பகுதியில் பேருபதேசத்தில் இதை பாடியிருக்கிறாரு ஒரு பாட்டு. அதை ஒரு செய்தி அங்கே சொல்கிறாரு. உண்மை பெருநெறி ஒழுக்கம் யாதெனில், அவரே ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலாக கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சியும் பெருக என்பதுதான். கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி, இதுதான் உண்மை பெருநெறி ஒழுக்கம்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணுறார். அப்படியே அதுக்கு அடுத்த வரி என்ன போடுறாருன்னா, என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு, தயவு என்னும் கருணை தான் என்னை தூக்கிவிட்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணுறார். சரி, இன்னும் ஒரு பாட்டு, கருணையும் சிவமும் பொருள் தான், ஒரே பொருள் தான் அப்படின்றதுக்கு அவரே ஆதாரம் என்ன சொல்கிறாருன்னா, தருணம் இம் யான்றே சுத்த சன்மார்க்க தனிநெறி உலகெல்லாம் தலைக்க கருணையும் சிவமும் பொருள் எனக் கருதும் கருத்தும் உற்ற எம்மனோர் கழிப்ப பொருள் நிறை ஓங்க தெருள் நிலை விளங்க புண்ணியம் பொற்புற வயங்க அருள் நயம் தருள்வாய் திருச்சிற்றம்பலத்தே அருட்பெரும் ஜோதி என் அரசே. சிவமே பொருளென்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இது ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு, இதோடு இந்த பாடலை பாடி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தே செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன். உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். தவமே புரிகின்றார் எல்லாரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி. அவமே போகாது என்னோடு ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. அந்த அருட்பெரும் ஜோதியை பார்த்துட்டு, அதாவது அருட்பெரும் ஜோதியை நம்ம உள்முகமாக பார்த்துட்டோம்னா அவ்வளோதான், அது மட்டும் போதும், அவ்வளோதான். தோழிக்கு சொல்கிற மாதிரி இந்த பாட்டு எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். அதாவது சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன். இங்கேயும் போடுறாருல, பிரிவுற்று அறியா பெரும் பொருளாக என் அறிவுக்கு அறிவாய் அருட்பெரும் ஜோதின்னு சொல்கிறாருல, அதே நாங்கள் சொல்கிறார் பாருங்க. சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன் செத்தாரை மீட்கின்ற திண்மையை பெற்றேன். ஓமே இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன்.
அதாவது இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி அந்த கடவுள் ஒருவரே அப்படின்ற அந்த ஸ்டாண்டில் அப்படியே நிற்கிறார். தவமே புரிகின்றார் எல்லோரும் காண தயவால் அழைக்கின்றேன் கயவாதே தோழி, மயங்கி வேறு பக்கம் போயிடாத, தயவுனால் கூப்பிட்றேன் வா, அவமே போகாது என்னோடு சேர்ந்து ஆடடி வந்து. எவ்வளோ தெளிவாக அந்த இடத்துல பதிவு பண்ணுறார் பார்த்தீங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அறிவுக்கு அறிவாக இருந்து பெரும் பொருளாக, அதாவது கருணையே சிவமாக, பிரிவு என்பதை அறியாத, எல்லோருடைய உள்ளத்துலேயும், அதாவது எல்லோருடைய சிற்சபைக்குள்ளேயும் இது போல தான் விளங்குறார். எப்படி வள்ளல் பெருமான் சொல்வாரோ அதுபோல் அறிவுக்கு அறிவாய் பெரும் பொருளாய் சிற்சபையில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. அப்படி தான் நம்ம இது பொருள் எடுக்கணும். இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.